இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி கூற வந்துள்ளேன். மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று நம் வள்ளுவப் பெருந்தகை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி அன்றே கூறியுள்ளார். ஆம், உயிரினங்களும் அவை சார்ந்த புறச்சூழலும் சுற்றுச்சூழலும் எனப்படும். இச்சுற்றுச்சூழலை இயற்கையின் சமத்தன்மை நிர்ணயிக்கிறது. இயற்கையாகவோ அல்லது தனிமனித செயல்பாடுகள் மூலமாகவோ சுற்றுச்சூழலின் தன்மை மாறுபடும்போது இயற்கையின் சமநிலை பாதிக்கப்படுகிறது. அதனால் உலகம் வெப்பமயமாதல், ஆழிப்பேரலை போன்ற சீற்றங்களும், பூகம்பம், மண்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர்களும் ஏற்படுகின்றன. சுற்றுச்சூழல் என்பது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் போன்ற உயிரினங்கள் உயிர்வாழும் மற்றும் உயிரற்ற பொருட்கள் இருக்கும் சூழ்நிலைகள் அல்லது சுற்றுப்புறங்களின் தொகுப்பை குறிக்கிறது. அது நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தையும் குறிக்கிறது. எவ்வாறு நமது சூழல் மாசுபடுகிறது தெரியுமா? நமது